பணம் சேர்றதுக்கு வழி ஒரே வழி என்னென்னா நிறைய அன்னதானம் பண்ணணும். நிறைய அன்னதானம் பண்ண இவங்களுக்கு காசு பணம் வந்து சேரும். அதே மாதிரி ஆலயங்களுக்கு இவங்களுக்கு காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் வந்து இவங்களுக்கு 7ஆம் இடமாக வர்றதுனால ஒரு தெய்வீகமான ஒரு நல்ல குணவதியாக மனைவி அமைவாள் அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் இவங்களுக்கு வந்து என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் ஆற வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இதுவாக இருப்பாங்க, அப்புறம் கழட்டி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஸோ இவங்களுக்கு வந்து பணம் வந்து கையில் தங்கணும் அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும்? கர்ம யோகிகள் இவங்கெல்லாம் வேலைன்னு வந்துட்டால் அதுதான் இவங்களுக்கு பிரதானம். ஸ்டோர் தண்ணி கூட இவங்களுக்கு வேண்டாம். வேலைன்னு வந்துட்டால் அதுதான் செய்வாங்க. அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் தான். ஆனால் இவங்க எதையுமே திட்டமிடக்கூடாது. இப்போ மேஷம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் டெம்பர்டு, கோவம் அதெல்லாம் உண்டு. எல்லாத்துலேயும் வேகம், அவங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வேகத்தடை அவங்களுக்குலாம் வேணும். ஏன்னா இது செவ்வாயுடைய வீடு இல்லையா? செவ்வாயினாலே போர் வீரம் தானே சொல்கிறோம். அப்போ நிச்சயமாக அந்த கோபம் அந்த எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஷார்ட் டெம்பர்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் எல்லாமே கிடைக்கும். பட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியும். ஸோ அதுதான் வந்து மேஷத்தினுடைய ரகசியம். அதுக்குன்னு திருமணத்துக்கு முன்னாடி அவங்க நல்லா இருக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாது. ஆனால் ஒரு மேன்மை, அதாவது இந்த உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மேன்மை அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகு தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னரை எப்படி இருப்பாங்க? ஒரு ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா? லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க ஜென்ரலாகவே இந்த காலச்சக்கரம்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஷத்துக்கு 7ஆம் இடம் வந்து துலாம். அது சுக்கிரனுடைய வீடு. செவ்வாய்ங்கிறது நெருப்பு, சுக்கிரன் அப்படிங்கிறது வெண்ணெய் நெய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெருப்பில் வந்து வெண்ணெயை வச்சா என்ன ஆகும்? அது உருகி நெய்யாயிடும் இல்லையா? அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஜெல்லிங் வித் ஈச் அதர் அந்த மாதிரி ஒரு ஜெல்லாரக்கூடிய கேரக்டராக தான் இருப்பாங்க. அதாவது இது வந்து இயற்கையான இந்த காலச்சக்கரத்தை வைத்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்கவுங்களுக்கு கணவன் மனைவி அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் எப்படி அமைவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் அதை போய் நம்ம பார்க்க முடியும். இது வந்து பொதுவான கருத்து, சரியா? ஸோ இயற்கையாகவே இந்த மேஷத்துக்கு துலாமை வந்து 7ஆம் இடம்னு வச்சுருக்காங்க. அது வந்து கணவனோ மனைவியோ. அப்போ இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு நல்ல பிணைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே உண்டு. ரிஷப லக்னத்துக்கு வந்து பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலானது தான். இது வந்து ஒரு கசப்பான உண்மை, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இங்கே எத்தனை பேர் வந்து இந்த வியூவர்ஸில் ரிஷப லக்னம் பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். அதாவது இவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம் விருச்சிகம். அப்போ விருச்சிகம்ங்கிறது என்ன? தேள். அப்போ இவங்களுக்கு வரப்போகிற கணவனோ மனைவியோ தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது செவ்வாயோடைய வீடு வேறு, கேட்கவே வேண்டாம். அப்போ கோபம், அந்த ரௌத்ரம், அந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இவங்க திருமண வாழ்க்கையில் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். இவங்களும் அதே மாதிரி முரண்டு பிடிச்சி அதே இதை வெளிப்படுத்தினாங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இப்போ ரொம்ப அழகான மனைவி கிடைப்பாங்க, இளமையான மனைவி கிடைப்பாங்க, ரொம்ப கப்புள்ஸ் சூப்பராக இருப்பாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரிஷபம்ங்கிறது நம்ம ஜாதகரை பற்றி பேசுகிறோம். மனைவிங்கிறது 7ஆம் இடம் தான், சரியா? அப்போ நம்ம 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும். மனைவி எப்படி வருவாங்கங்கிறத 7ஆம் இடத்தை பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். இது வந்து லக்னம்ங்கிறது அந்த ஜாதகருடையது, அவருடைய தன்மையை குறிக்கக்கூடியது தான் லக்னம்ங்கிறது, சரியா? கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கான தொழில் எப்படி இருக்கும்? தொழில்னா இவங்க பேச்சின் வழி என்ன ஒரு தொழில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதாவது பேச்சினால, ஏன்னா இவங்க வந்து வாய்ச்சொல்லில் வீரனடின்னு நல்லா பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலியாக பேசுவாங்க. அப்போ கம்யூனிகேஷனில் என்ன ஜாப் இருக்கோ அதெல்லாம் இவங்க நல்லா பண்ணலாம். அதாவது ஒரு பேச்சாளராக வரலாம், இல்லைன்னா வந்து ஒரு மீடியேஷன்லாம் நல்லா பண்ணலாம். கமிஷன், புரோக்கரேஜ் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடலாம். ட்ரேடிங், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வந்து இது மேன் பவர் ஏஜென்சி பண்ணுறது,
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு மீடியேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை தவிர இவங்க வந்து பேச்சின் வழி எது பண்ணாலுமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஈவன் அட்வொகேட்டு, லாயர், அது மாதிரி ஜட்ஜஸ்ஸு, இந்த மாதிரியான துறையிலையும் அவங்க இருக்கலாம். ஸோ பேசி பேசியே சம்பாதிச்சிருவாங்க. ஏன்னா பேச்சு அவ்வளோ ஒரு கவர்ச்சியான பேச்சு அவங்களோடது. மிதுனம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல என்ன சொல்கிறது, அறிவாளிகள் இவங்கெல்லாம். ரொம்ப காற்று ராசி இல்லையா, புயல் காற்று. அப்போ காற்றின் வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள். நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ரொம்ப லாஜிக்கலாக எல்லாமே யோசிப்பாங்க. அண்டு இவங்களோட வேவ் லெங்க்த்துக்கு செட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுப்பாங்க. மற்றவங்களெல்லாம் இவங்க கழட்டி விட்ருவாங்க. சில சமயம் இவங்களுக்கு வந்து என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் ஆற வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இதுவாக இருப்பாங்க, அப்புறம் கழட்டி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியவாதின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து கணவனோ மனைவியோ அமையிறது அப்படிங்கிறது எப்படின்னா, இவங்களுக்கு காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் வந்து இவங்களுக்கு 7ஆம் இடமாக வர்றதுனால ஒரு தெய்வீகமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்மீக சிந்தனையோடு ஒரு நல்ல குணவதியாக மனைவி அமைவாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தனுசுங்கிறது இவங்களுக்கு 7ஆம் இடம் இல்லையா, அது வந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம், தெய்வீகம், ஆன்மீகம், இந்த மாதிரியான ஒரு வீடு, குருவுடைய வீடு. அப்போ வரப்போகிற மனைவி வந்து நல்ல ஒரு குணவதியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு தொழில் எப்படிப்பட்டதாக அமையும் மேம்? தொழில்னு இவங்க வந்து மிதுனத்தில் பிறந்தவங்க யாரும் சொந்த தொழிலே பண்ணக்கூடாது, அது சிறப்பு கிடையாது இவங்களுக்கு. வேலைக்கு போகலாம். வேலைன்னா என்ன மாதிரி சூஸ் பண்ணலான்னா, இவங்களும் வந்து சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து பூமி காரகன். அதனால் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், பண்ணலாம். இன்ஜினியரிங் சைடு இவங்க போகலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி கலைத்துறையில் வேணும்னாலும் இவங்க போகலாம். ஏன்னா இவங்களுடைய 5ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு. அப்போ கலைத்துறையில் இவங்களுக்கு ஏதாவது நாட்டம் இருந்தால் அது மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். கடகம் அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம், சந்திரனுடைய வீடு. அது வந்து தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கடகம் அப்படின்னாலே ஓடுகின்ற நதி நீர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இலக்கை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. நடந்து முடிந்த விஷயத்தை திரும்பி பார்க்க மாட்டார்கள். அது மாதிரியான ஒரு சுபாவம் கொண்டவர்கள் தான் இவங்க. தாயார் மீது அன்பு உண்டு, கடமையை சரிவர செய்வார்கள், ரொம்ப சின்சியராக இருப்பாங்க கடகத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நல்லா பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த சந்திரனுக்கு வந்து 7ஆம் இடம்ங்கிறது சனி பகவானுடைய வீடு. அதாவது மகரம்ங்கிறது சனி பகவானுடைய வீடு இல்லையா. இப்போ சந்திரன்கிறவர் வந்து ஒளி கிரகம், இங்கே சனிங்கிறவர் வந்து இருட்டு. அப்போ ஒளி இருட்டு ரெண்டுமே 2 ஆப்போசிட் இது இல்லையா. அப்போ என்ன ஆகும், இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாது. வெளிச்சத்துக்கு இருட்டை பிடிக்காது, இருட்டுக்கு வெளிச்சத்தை பிடிக்காது. அப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கசப்பான இது இருக்க தான் இருக்கும். அதுக்குன்னு கடகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் சோகமாக இருக்காங்களான்னா அப்படி கிடையாது, சரியா. ஆனால் அவங்க ஜாதகத்தில் ஒருவேளை அந்த 7ஆம் அதிபதி போய் ஒரு மறைஞ்சு இருக்காரு, இல்லை அவர் நீச்சமாக இருக்காரு, ஏதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் திருமண வாழ்க்கையில் இவங்க ஜெயிச்சிடலாம். சப்போஸ் 7ஆம் அதிபதி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் அவங்களுக்கு அப்படின்னா அங்கே வந்து சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுடைய 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்த உடனே இல்லை நிச்சயம் ஆனாலே அவங்க வீட்டில் ஒரு கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். இது ஒரு ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குது. கர்மா அப்படின்னா என்ன மாதிரி? கர்மானா யாராவது மரணித்து அவர்களுக்கு கர்மம் செய்வது போல் ஒரு சூழல் வரலாம். இதை திரும்பவும் எல்லாருக்கும் வரும்லாம் நான் சொல்லலை, யாரும் இதை பார்த்து பயப்பட வேண்டாம். அதாவது கமெண்ட்ஸ் வரும்போது சில பேர் வந்து எல்லா விஷயமும் எல்லாருக்கும் எடுத்துக்கிறாங்க, அப்படி கிடையாது. இது அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் பல விஷயங்கள் மாறுபடும். இதெல்லாம் பொதுவான கருத்து. அதனால் இதை வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் அவங்களுக்காகன்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு இது இருக்குது அவங்க அமைப்பு, சரியா. அதனால அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அண்ட் இவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை.
நீங்கள் பிடிவாதமாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா லைஃப் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க சந்திரனுடைய ஆட்சியில் இருக்கிறது அப்படின்றனால ரொம்ப தாயுள்ளம் கொண்டவர்கள், இளகிய மனம் கொண்டவர்கள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ எப்படி இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு விடுவாங்களா? தாய் உள்ளம் எல்லாம் உண்டு, கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கடகம்னாலே தாயார் ஸ்தானம், அது வந்து சந்திரன்னாலே எப்போவுமே ரொம்ப அன்புள்ளம் கொண்டவர்கள், அதெல்லாம் கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில சமயங்களில் இவங்களுக்கு வந்து என்னென்னா, யாராவது இவங்களுக்கு தீங்கு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து கரு வச்சு பழி வாங்குவாங்க இவங்க. அந்த மாதிரி குணமும் இவங்களுக்கு உண்டு. அண்ட் யாருக்கும் அடங்க மாட்டாங்க, எந்த ஒரு நிலையிலையும் யாருக்கிட்டையும் அடங்கி போக மாட்டாங்க. ஸோ அது மாதிரியான சில குணங்களும் இவங்களுக்கு உண்டு. சிம்மம்னாலே சிம்மாசனம் தானே, அது வந்து ஒரு சூரியனுடைய வீடு சிம்மம்ங்கிறது. சூரியன் யார்? ராசி மண்டலத்துக்கு ராஜா. அப்போ ஒரு ராஜாங்கம், அந்த ராஜசபை எல்லாமே ராஜான்னா அந்த அதுக்குண்டான அந்த கம்பீரம், ராயல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிம்மத்தை நம்ம வர்ணிப்போம். அது காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் இடம் இல்லையா? அப்போ ஒரு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாவற்றையும் கொடுக்கும். நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேதம், சாஸ்திரம், சம்பிரதாயம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி மக்களும் இருப்பாங்க அவங்க பரம்பரையில். இதுனா இது வந்து ராஜா அப்படிங்கிறவர் எப்படின்னா, மக்களை ரட்சிக்கக்கூடியவர் தான் ராஜா இல்லையா? அந்த காலத்தில் ராஜா ராணி சிஸ்டம் தானே இருந்தது. ஆமாம். அப்போ மக்களை வந்து பாதுகாக்க வேண்டியது ஒரு ராஜாவோட கடமை. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. கோபம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது, அதிகாரம், அதெல்லாம் அந்த ராஜாவுக்கு உண்டு. அதே சமயம் அவர்களை அண்டி செல்பவர்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ நீ தான் எனக்கு பண்ணணும், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட போய் சிம்ம லக்னக்காரங்க கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நல்லது செய்வார்கள். அவங்கள அண்டி போய் கேட்கும்போது அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு தருணத்திலும் அவங்க போய் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க. ஈவன் பிச்சையே எடுக்கிற தருணத்தில் கூட அவங்க யார்கிட்டையும் போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு போய் கையேந்தி நிற்க மாட்டாங்க. அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையில் இருந்தால் மட்டுமே அவங்க செய்வாங்களே ஒழிய அவங்க போய் உதவின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு பரம்பரை, அந்த மாதிரி ஒரு ராயல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு ராஜா போய் எங்கேயா பிச்சை கேட்டு பார்த்துருக்கோமா? அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் ஒரு ராஜ பரம்பரைக்கு உண்டான அழகு. பட் இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அகெயின் நம்ம கடகத்துக்கு சொன்ன மாதிரி தான், இங்கேயும் வந்து 7ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு தான், கும்பம். இவங்களுடைய 7ஆம் இடம்ங்கிறது என்ன? கும்பம். அது சனி பகவானுடைய வீடு. சூரியன்கிறது வெளிச்சம், சனி இருள். அப்போ இவங்களுக்குமே திருமண வாழ்க்கைங்கிறது பெரிய சோபிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும். அதுக்குன்னு எல்லா சிம்மத்திலையும் பிறந்தவங்க லைஃப்பும் வீணாக ஆயிடாது. அவங்களுடைய 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் சுய ஜாதகத்தில் நம்ம பார்த்து சொல்லணும். ஆனால் பொதுவான கருத்து தான் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே. ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றியே நம்ம இப்போ பேசலை. ஒரு பொதுவாக சிம்மத்துக்கு வந்து 7ஆம் இடம்ங்கிறது சனியோடைய வீடு. அப்போது வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் எப்போதுமே ஒரு போர் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதனால் இவங்களுக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோ தான். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி புதன் அப்படின்னாலே கெட்டிக்காரத்தனம் உண்டு. ரொம்ப இன்டெலிஜென்ட், இன்டலெக்சுவல், ஒரு கணக்கன்னு சொல்லுவாங்க அவங்கள. கன்னியில் பிறந்தவங்க கணக்கு போட்டு வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. தெரியாத பல விஷயங்களை போய் கற்றுக்கிட்டு தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க. கன்னியில் பிறந்தவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுபாவமான ஒரு குணமாகவே இருக்கும். யதார்த்தமாக அவங்க பாட்டில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயம் எனக்கு வேணும், எனக்கு தெரியாதுன்னா அழகாக அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள் தான். ஆனால் இவங்களுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து 7ஆம் இடம் வந்து மீனம். அது இரட்டைப்பட ராசி. அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். ஸோ இவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இரட்டைத்தன்மையை கொடுத்துரும். சில பேருக்கு வந்து 2 திருமணங்கள் அப்படிங்கிற போக்கில் கொண்டு போயிடும் அது.
அதனால் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் மாத்திரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இவங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் போய் அந்த மீனத்தில் உச்சமாகிறதுனால 2வது மனைவி அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு சரியாக வரும், செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது. அதை இவங்க தவிர்க்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், சுக்கிரனோட திசை ரிஷபம் அப்படின்னு அந்த திசையில், அதாவது கிழக்கு திசையில் பெண் எடுத்தால் 2வது திருமணத்தை தவிர்க்கலாம். அதுதான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு தோஷம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ கன்னி அப்படின்னாலே இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணி அது பண்ணால் நல்லது. சப்போஸ் அந்த திசையில் எங்களுக்கு பெண்ணு கிடைக்கல அப்படின்னு வேறு திசையிலேருந்து பண்ணாங்கன்னா மருமாங்கல்யம் அப்படிங்கிறது ஒன்று போடணும். 1 வருஷம் கழித்து, கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழித்து மருமாங்கல்யம் போடுறது நல்லது. ஓகே மேம். ஸோ இவங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கும் மேம்? தொழில்னு இவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க தான் பொதுவாகவே கன்னியில் இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போய் ஐடி இல்லைன்னா இந்த மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், ஏன்னா புதன்னாலே கணக்கு தானே, அந்த மாதிரி துறையில் போகலாம். இல்லை சாஃப்ட்வேர் அந்த மாதிரி துறையும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார மேன்மையெல்லாம் கிடைக்கும். ஓகே. ஏன்னா அந்த இவங்களுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். ஓகே. அதனால திருமணத்துக்கு பிறகு இவர்களுக்கு பொருளாதார மேன்மை அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் சூப்பராக ஜொலிப்பாங்க. ஆமாம், இவங்களுக்கும் அப்படிதான், மேஷத்துக்கும் அப்படிதான். ஓகே. அதாவது இங்கே ஜாலின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. சுக்கிரனுடைய வீடாக இருந்தாலும் இந்த காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறதுனால ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அர்ப்பணிப்பு குணம், அதாவது அவங்கள பற்றி அவங்க யோசிக்கிறத விட மற்றவங்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது பண்ணுவாங்க இவங்க. அப்படி அதாவது மகாத்மா காந்தி கூட துலா லக்னம் தான். அப்போ அவர் என்ன பண்ணார், நம்ம தேசத்துக்காக அவர் அர்ப்பணிப்பு பண்ணார் இல்லையா, அது மாதிரியான ஒரு சுபாவம் கொண்டவர்கள் தான் இவங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலாக எல்லாருக்காகவும் இவங்க வந்து அவங்கள பற்றி கூட ரொம்ப சிந்திக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காகவே இவங்க வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். ஏன்னா இந்த இடத்துல சனி பகவான் வந்து உச்சமாகக்கூடிய இடம். இந்த சனி அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது வந்து துலா லக்னத்துக்கு இயல்பான ஒரு குணம் தான். ஓகே. ஸோ அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பாக இருக்குமா? திருமண வாழ்க்கைனா 7ஆம் இடம் தானே. 7 அப்படிங்கிறது செவ்வாயுடைய மேஷம். அப்போ நம்ம ஆரம்பத்துலேயே மேஷத்துக்கு என்ன சொன்னோம், மேஷத்துக்கு சுக்கிரன் வந்து இந்த நெருப்பும் வெண்ணையும் அப்படிங்கிற மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி தான், வைஸ் வர்சா. இப்போ இவங்களுக்கு 7ஆம் இடம் மேஷம் செவ்வாய். அப்போ செவ்வாய்னா மனைவி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஆளுமையோடு இருப்பாங்க அவங்க. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே அந்த மாதிரி தானே, ஒரு வேகம் இருக்கும், ஒரு இது இருக்கும், தைரியம் இருக்கும், ஒரு போல்டாக இருப்பாங்க, நல்லா தைரியசாலியாக இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும், அந்த மனைவிக்கு வந்து எல்லா உரிமையும் கொடுத்துடணும். அதாவது வீட்டு நிர்வாகத்தை நீ பார்த்துக்கோ, நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப திறமையாக வீட்டை கவனிப்பாங்க, நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் அவங்க பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லுவாங்க அந்த மனைவியாக. ஏன்னா அந்த மேஷத்துக்கு உண்டான குணம் அதை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சிறப்பாக ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பேச்சை கேட்காம நம்ம முரண்டு பிடிச்சா அப்போ தான் பிரச்சனை வரும். அதனால் இது வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷம் அப்படின்னு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவீங்க, துலாம்னா காற்று ராசி. காற்றும் நெருப்பும் எப்படி மேம், காற்று அடித்து நெருப்பு அணைஞ்சிடாதா? அணையாது, அது வந்து தூண்டி விடும் இன்னும் கொஞ்சம். இப்போது நம்ம அந்த காலத்தில் அடுப்பில் சமைக்கும் போது நம்ம பார்த்துருப்போம், கிராமத்துலலாம் அந்த ஊது குழா வச்சு ஊதுவாங்கல்ல, ஊதும் போது நெருப்பு இன்னும் நிறைய ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி ஆகும்போது அந்த சூடு ஏற ஏற அந்த சமையல் வந்து சீக்கிரமாக ஆகும். அந்த மாதிரி தான், அப்படி தான் இயற்கையிலே அந்த மாதிரி தான் கட்டமைச்சிருக்காங்க. அப்போ நெருப்புக்கு காற்று, அடுத்தது ரிஷபம்ங்கிறது பூமி, பூமிக்கு நீர் தேவை. அப்போ விருச்சிகத்தை வச்சுருக்காங்க 7ஆம் இடமா. அப்போ நீர் வந்தால் தானே பூமியில் வந்து எல்லாம் விளையும், எல்லாம் செழிப்பாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு காம்பினேஷனை வச்சுருக்காங்க. மிதுனம்ங்கிறது காற்று, அங்கே தனுசுங்கிறது நெருப்பு, அங்கேயும் காற்று நெருப்பு காம்பினேஷன், அது இயற்கையாகவே அப்படி கட்டமைச்சிட்டாங்க. ஓகே ஓகே, சிறப்பு. அதே மாதிரி துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக இரட்டை வாழ்க்கை அமையும், 2 மனைவிகள் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதானே? துலாம் ராசியோட திருமண வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் ஏற்படுமா? அதெல்லாம் இல்லை, தப்பு. ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது மேஷம் தானே, அங்கே அது ஒன்றும் ரெட்டைப்பட ராசி இல்லையே. அதனால் அந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது.
பட் அவங்களுக்கு வந்து மேரிட்டல் லைஃப்பில் வந்து பெருசாக பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்க அதிகாரத்தையும் பொறுப்பையும் மனைவி கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. துலாம் ராசி கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டா ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். ஜாலின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஓடா உழைச்சி சம்பாரித்து அர்ப்பணிப்பு பண்ணுறாங்களே. மனைவிக்கு வீட்டில் நிர்வாகம் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஆனால் இவங்க வந்து தங்களையே வருத்தி கொண்டு அர்ப்பணிப்பு செய்கிறார்கள் குடும்பத்துக்காக, இல்லையா? அதாவது இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களே ஜென்ரலாக என்னென்னா அமுக்குளிங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கள ரொம்ப அமுக்குளி, வெளியில் எதுவுமே தெரியாது. அதாவது மற்றவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க, நல்லா நல்ல நோட்டம் விடுவாங்க, எல்லாரும் என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு, அந்த மாதிரியான. ஆனால் பயங்கர இன்டெப்த் நாலேஜ் உண்டு உங்களுக்கு. எல்லா வயதினரோடும் அவங்களால பேச முடியும். ஒரு குழந்தையிலேருந்து தாத்தா வரைக்கும் எல்லார்கிட்டேயும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கெட்டிக்காரத்தனமெல்லாம் உண்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய இதில் இருப்பாங்க விருச்சிகத்தில். ஏன்னா அந்த நுண்ண அறிவு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு உண்டு. ஸோ அது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது 7ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு, ரிஷபம். அப்போ நிச்சயமாக மனைவி வந்தப்புறம் பொருளாதார மேன்மையெல்லாம் இவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம், ரிஷபம். அதனால் மனைவி வந்த பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டு அது வரைக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இவங்க தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் வந்து நல்ல உயர்நிலைக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அதுதான் மெயினாக இவங்க பண்ண வேண்டியது. தாய் தகப்பனாரை கோவிலுக்கு கூட இவங்க போக வேண்டாம். அப்பா அம்மாவை வந்து தெய்வமாக நினச்சி தினம் அவங்கள சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணாலே போகும். இவங்க லைஃப்பில் எல்லா முன்னேற்றத்தையும் இவங்க அடையலாம். ஓகே, பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறது இதுதான் அவங்களுக்கு யுக்தி, வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். எப்படி வந்து பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டார்ல, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இவங்களுக்கு அமைப்போற லைஃப் பார்ட்னரும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ரொம்ப அவங்களும் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வருவாங்க, நல்ல பொருளாதாரத்தோடு வருவாங்க, காசு பணத்தோட, நல்ல ஒரு அழகான மனைவி. ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அப்போ நல்ல அழகான மனைவி, நல்ல தேஜஸ், நல்ல முக அழகு எல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொருளாதாரமும் நல்லாயிருக்கும் மனைவிக்கு. ஓகே, அப்போ திருமண வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படி சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள். அவங்கவுங்க ஜாதகத்தில் தலையெழுத்து எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி மாறும். இருக்கட்டும், விஜயராசி சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். சந்தோஷமா இருக்கட்டும், அவ்வளோதான். தனுசு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அது காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம், பாக்யஸ்தானம், குருவுடைய வீடு. அப்போ நிச்சயமாக இது ஒரு மிக சிறப்பான ஒரு லக்னமாக இதை சொல்லலாம், தனுசுங்கிறது. இதில் பிறந்தவர்கள் வந்து ரொம்ப உயர்ந்த மனிதர்களைப் போல நல்ல ஒரு மதிப்பிற்குரிய மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். இவங்க எப்போவுமே ஒரு கோட்பாட்டுக்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க. அந்த கோட்பாட்டை மீறி இவங்க வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. அது மாதிரி எதிராளிகளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு சிக்கல். இருந்தாலும் இவர்கள் மிகவும் ஒரு மதிப்புக்குரிய அந்த சமுதாயத்தில் ஒரு ரெஸ்பெக்டபுளாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னா இவங்களுடைய 7ஆம் இடம் வந்து மிதுனம். இப்போ மிதுனம்ங்கிறது புதனுடைய வீடு இல்லையா? அப்போது தனுசுங்கிறது குரு, மிதுனம்ங்கிறது புதன். அப்போ இவங்க 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் எப்போவுமே உண்டு. ஏன்னா குரு வந்து ஆல்ரெடி நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது, நாலேஜ் பேங்க் இருக்குது அவர்கிட்ட. மிதுனம் வந்து புதன்கிறது படிக்கிறது, த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்னு சொல்லுவாங்கல்ல, படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் புதன். ஆனால் படித்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது குரு. அப்போது இவங்க 2 பேருக்கும் எப்போவுமே ஒரு கிளாஷ் இருக்கும். குருவுக்கு வந்து புதனுடைய தேவை இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் புதனுக்கு குருவுடைய தேவை உண்டு. ஏன்னா அவர் படித்ததெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கணும்ல, அதனால். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் உண்டு. இருந்தாலும் மனைவி அப்படிங்கிறவங்க வந்து நல்ல ஒரு அறிவாளியாக தான் இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா புதன்னாலே உங்களுக்கு அறிவு அப்படின்னு கொண்டு போயிடுறோம் இல்லையா? ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்பட ராசி. இவங்களுடைய 7ஆம் இடம் வந்து மிதுனம், ரெட்டைப்பட ராசி. அப்போ இரு திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு போக்கு கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 9ஆம் அதிபதியோட திசையிலேருந்து பெண் எடுக்கணும். அப்போ 9ஆம் அதிபதி உங்களுக்கு யாருன்னா சூரியன், சிம்மம். அப்போ சிம்மத்தினுடைய சூரியனுடைய திசைங்கிறது கிழக்கு. அப்போ கிழக்குலேருந்து ஒரு பெண் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு உங்களுக்கு.
இல்லைன்னா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகி கேன்சல் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆனால் அதுவே ஒரு ரெமிடியாக ஆகிடும் அவங்களுக்கு. இல்லை பார்த்ததே ஒரு பொண்ணு தான், ஒரு கல்யாணம் தான் ஆயிருக்கு அப்படின்னா இன்னொரு இது வராமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது மருமாங்கல்யம் அந்த மாதிரி விஷயம் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கு இவங்களுக்கு உண்டு. ஓகே. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி இன்னொரு தனுசு ராசி வந்து சேர்க்கக்கூடாது, அப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா மேடம்? அது இது தனுசுக்கு மட்டும் இல்லை, தனுசு 2 உபயங்களை சேர்க்கக்கூடாது. இந்த உபய ராசின்னு சொல்கிறது இந்த 4 கார்னரில் இருக்கும் இல்லையா, புதனுடையதும் குருவுடையதும். அதாவது கன்னி, தனுசு, மீனம், மிதுனம், இது 4மே 4 கார்னரில். அப்போ இவங்க ஜென்ரலாகவே இவங்களுக்குள்ளே ஒத்து போகாது. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குருவுக்கும் புதனுக்கும் ஒத்து போகாது. அப்போ இது மாதிரி 2 பேரை சேர்த்து வைக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. நீங்கள் தனுசு சொல்கிறீங்க, தனுசு மிதுனம், இல்லை தனுசு கன்னி, இல்லை மீனம் இது தனுசு, இப்படி இவங்களுக்குள்ளேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஓகே. அதாவது மகரத்தில் பிறந்தவர்கள் அந்த சனியோட ஆதிக்கம்னு நீங்கள் சொன்ன மாதிரி கடின உழைப்பும் கர்ம யோகிகள் இவங்கெல்லாம். வேலைன்னு வந்துட்டால் அதுதான் இவங்களுக்கு பிரதானம். சோறு தண்ணி கூட இவங்களுக்கு வேண்டாம். வேலைன்னு வந்துட்டால் அதை தான் செய்வாங்க. அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம்தான். அந்த மாதிரி ஒரு சின்சியாரிட்டி அண்டு நல்ல ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதும் பண்ணுவாங்க. அதாவது தங்களுடைய மக்களுக்காக, தங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதும் இவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எதையுமே திட்டமிடக்கூடாது. திட்டமிடாமல் இவங்க பாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதாவது இயற்கை என்ன கொடுக்குதோ அதை வாங்கிக்கணும். இயற்கை எதை எப்போ நடத்தணுமோ அதை நடத்தும். அப்போ தான் இவங்க அதை இது பண்ணிக்கணும். இவங்களாம் வந்து ஒரு விஷயத்தை திட்டமிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு போக்கில் போனால் தான் இவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் பொதுவாகவே. ஏன்னா இது சனி பகவானுடைய ஆதிக்கம். சனி பகவான் என்ன சொல்லுவார்னா, நீ கடினமாக உழைக்கணும், ஆனால் நீ வந்து ஒரு டைம் ஃப்ரேம்லாம் எனக்கு கொடுக்காத. நான் இப்போ காலையில் இதை பண்ணேன்னா ஈவினிங் அதோட ரிசல்ட் எனக்கு வேணும்னு நம்ம சொல்லக்கூடாது. நீ உன் கடமையை மாத்திரம் பண்ணு, ரிசல்ட் வந்து நான் கொடுக்கும்போது கொடுப்பேன் அப்படின்னு சனி பகவான் சொல்லுவார். அதனால் அது மாதிரி இந்த ஒரு ஆட்டிடியூடை இவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது. சரியா? இவங்களுக்கான வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்களும் அமைவாங்க மேம்? வாழ்க்கை துணை வந்து எப்படின்னா, இவங்களுக்கு 7ஆம் இடம் கடகம். சரியா? இப்போ நம்ம கடகத்துக்கு 7ஆம் இடம் பேசும்போது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னோம். ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் 7ஆம் இடம் சந்திரனுடைய வீடு கடகம். அப்போது மனைவி அப்படிங்கிறவ ஒரு தாயாராக மாறிடுவாள். கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியோ கணவனோ, இப்போ பெண்கள் கூட மகரத்தில் பிறந்திருக்கலாம், அந்த ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி. ஏன்னா அந்த கடகம்ங்கிறது தாயார் ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு, சந்திரனுடைய வீடு. அப்போ இவங்களை வந்து எப்போவுமே ஒரு தாயார் எப்படி குழந்தைய வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கணவனோ மனைவியோ இவங்க பின்னாடியே நின்று அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை தொடாத, இதை தொடாத, இப்படி பண்ணணும், இங்கே வைக்கணும், அங்கே வைக்கணும், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஓவர் இது பேம்பர்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவே சில சமயம் ஒரு தொல்லையாக கூட இருக்கும், அன்பு தொல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. பட் நல்ல மனைவி கிடைப்பாங்க. மனைவி வந்தப்புறம் தான் இவங்க வந்து வீடு வாசல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம்ங்கிறதுனால மனைவி வந்த பிறகு வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸும் இவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும். ஸோ அது சிறப்பாகவே இருக்கும். ஓகே. கும்பம் அப்படின்னாலே இவங்களும் வந்து கோபுரத்து மேலே வைக்கிற கலசம் தான். கும்பம்ங்கிறது ஒரு கலசம். ஸோ அதற்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே உண்டு. கும்பத்தில் ஒரு நண்பன் இருந்தாலே போகிறோம், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. கும்பத்தில் ஒரு நண்பன் இருந்தாலே அவ்வளோ சிறப்பும்பாங்க. ஆனால் கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் எதையும் காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பழைய சாதம் சாப்பிட்டாங்களா, பால் பாயசம் சாப்பிட்டாங்களானே தெரியாது. அந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்க. அண்ட் இவங்களுக்கு திருமணம் அப்படின்னாலே லவ் மேரேஜ் தான் மேண்டேட்ரி. அது வந்து கம்பல்சரின்னு கூட சொல்லலாம். லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க ஹாப்பியாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இவங்களுடைய 7ஆம் இடம் வந்து சிம்மம், அது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல தான் காதல் இருக்குது. அப்போ திருமணமும் காதலும் ஒரே இடத்துல அவங்களுக்கு இருக்கிறதுனால காதல் திருமணம் இவங்களுக்கு நல்லா சூட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும்.
ஸோ அது பண்ணால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு அரேஞ்ச்டு மேரேஜ்னு பண்ணால் அதில் ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு இது வரலாம். ஸோ பெட்டர் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதை கேட்டுட்ருக்கிறவங்க உங்கள் வீட்டில் கும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா லவ் மேரேஜ்னால் பண்ணிவிடுங்க. அதில் வந்து அப்ஜெக்ட் பண்ணாதீங்க. அது சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்களுடைய அந்த தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் மேம்? தொழில்னா இவங்களுக்கு வந்து எப்படின்னா அக்ரி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயே பயோடெக்னாலஜி அப்படிங்கிற விஷயங்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில், ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் படிக்கலாம். சிறப்பாக அந்த துறையில் அவங்க நல்ல ஒரு உயர்நிலைக்கு வருவாங்க. வெளிநாட்டில் போய் இவங்க வேலை செஞ்சால் இன்னும் சிறப்பு. வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பண்ணால் இன்னும் நல்லா சம்பாரித்து பெரிய ஆளாக ஆகலாம். ஓகே. ஸோ இவங்க பணத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை தக்க வச்சுக்கணும்னா வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்தா சிறப்பு. அப்படி அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா குடும்பத்துக்காக இவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தார் வந்து எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இயற்கை வந்து இவங்களுக்கு பல மடங்காக அது கொடுக்கும். அதனால் குடும்பத்தாருக்கு எப்போதும் கொடுக்குற நிலைமையிலேயே இவங்க இருக்கணும். சமுத்திரம் இதை கோவில்களுக்கு செல்லலாம். சமுத்திரம் இருக்கிற, அதாவது கடற்கரையில் இருக்கிற கோவில்கள், ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க, அங்கே போய் இவங்க வழிபடலாம். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கடலில் இருக்கிற பிராணிகளுக்கு உணவு கொடுக்கறது, மீனுக்கு வந்து இறை போடுவது, இது மாதிரி விஷயம் பண்ணாங்களும் நல்லது. வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுக்கிட்டு அது மாதிரியும் பராமரித்து அதை பண்ணலாம். அதாவது மீனம் அப்படிங்கிறது என்னென்னா, இது காலச்சக்கரத்தினுடைய கடைசி 12வது ராசி. இது ஜலராசி, மோட்ச ராசி. அப்போ இவங்க வந்து எல்லாமே வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது, எல்லாவற்றிலிருந்தும் ஒரு என்ன சொல்கிறது, டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எது மேலேயும் ஒரு பற்று வைக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்குன்னு இவங்க பணம் காசு சம்பாதிக்கக்கூடாதுலாம் கிடையாது. எல்லாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் அவர்கள் வந்து ஒரு தாமரை இலை தண்ணி போல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பல மடங்காக வாழ்க்கையில் எல்லா விஷயமும் கிடைக்கும். ஸோ அது ஒரு சிறந்த விஷயம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அது. இது வந்து சமுத்திரங்கிறது உள்ளே இருக்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது. விஷ ஜந்துக்களும் இருக்கலாம், மனிதனுக்கு தேவையான பொக்கிஷங்களும் இருக்கலாம். அப்போ இந்த மீனத்தில் இருக்கிறவங்கள என்னன்னே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு சமுத்திரம் வந்து வெளியில் வந்து கரை பக்கத்தில் தான் சீற்றமாக இருக்கும். நடுக்கடலில் போனீங்கன்னா அது அமைதியாக இருக்கும். அப்போ அந்த கடலை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இவங்களும். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம்ங்கிறதுனால மனைவி அப்படிங்கிறவங்க வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனேயே மனைவிக்கு வந்து உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது வரும். சப்போஸ் அவங்க வேலைக்கு போகிற மனைவியாக இருந்தாங்கன்னா இது வராது, உடல் பாதிப்பு அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால் இது மாத்திரம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிட்ட உடனேயே அவங்க ஹெல்த்தியாக இருந்தவங்க கூட ஏதோ ஒரு நோய் வந்து அவஸ்தைப்படுவாங்க. அது மாதிரியான ஒரு ரிஸ்க் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் மனைவி பாவம் நல்லவங்க தான், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கடினமாக உழைப்பாங்க, குடும்பத்துக்காக தன்னையே வருத்தி கொண்டு வேலை செய்வார், அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே சுக்கிரன் நீச்சம் வேறு ஆறார் கன்னியில். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஒரு தொழில் முறை வந்து எப்படி இருக்கும் மேம்? என்ன மாதிரி தொழில் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும்? இவங்களுக்கும் அரசாங்க இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து குரு வந்து இவங்களோட 5ஆம் இடத்துல கடகத்தில் உச்சமாறாரு. ஸோ அரசாங்கத்துறையில் இவங்க வேலை பண்ணலாம். அதுலேயும் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரியான இடங்களில் இவங்களுக்கு நல்ல உயர் பதவியில் இவங்க இருக்கலாம். நல்ல உத்தியோகம், அரசு துறை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் மற்ற இந்த பேச்சின் வழியாக சம்பாதிக்கக்கூடிய, இப்போ என்ன மாதிரி ஜோதிடர்கள்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது இவங்களுடைய 2ஆம் இடம் வந்து செவ்வாய், அதுதான் வந்து காலச்சக்கரத்தின் முதன்மை வீடு இல்லையா, மேஷம். அப்போ அந்த மேஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பேச்சால் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு சிறந்த ஒரு இதுதான். ஓகே.